ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் சோலோ லெவலிங் பற்றி பேச போகிறேன். சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் பேஸ்டு மான்வா. ஜாப்பனீஸ் அனிமேல எப்பயுமே வந்து மாங்கா மட்டும் தான் எடுத்து அனிமேஷன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மான்வா எடுத்து அவங்க அனிமே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காக்கும் மான்வாக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்ப்போம். மாங்கான்றது ஜாப்பனீஸ் பேஸ்டு ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து மோஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் இருக்கும். ஏதாச்சும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஃபேனுக்காக மட்டுமே அவங்க கலர் டெம்ப்ளேட்ஸ்லாம் விடுவாங்க ஒரு மாங்கால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்வா வந்து கொரியன் பேஸ்டு ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து எப்பயுமே கலர்டாக மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப வைப்ரண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம சோலோ லெவலிங் பற்றி பார்க்கலாம். சோலோ லெவலிங்கோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சங் ஜின் வூ. இந்த சோலோ லெவலிங் மொத்தமாக இவரை சுற்றி தான் நடக்குதுன்னே சொல்லலாம். இவரை பேஸ் பண்ணி இந்த மாங்கா மொத்தமாகவும் இருக்கு. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு. இப்போ நம்ம இருக்கிற ரியல் வேர்ல்டில் அங்கங்கே ஒரு போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்ஸ் வந்து ஒரு டஞ்சன் மாதிரின்னு சொல்லலாம். அதில் நிறைய கிரியேச்சர்ஸ், ரிசோர்சஸ், ட்ரெஷர்ஸ் அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு கில்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வந்து ரேங்க் பேஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹண்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஹண்டர்ஸ் வந்து அந்த போர்ட்டலோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு உள்ள மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. அதுல இருக்கிற ரிசோர்சஸ், அந்த அனிமல்ஸ் கொல்றதா இருக்கட்டும், அந்த ரிசோர்சஸ் ஆகட்டும், அதுக்கடுத்து உள்ள இருந்து மினரல்ஸ், ட்ரெஷர்ஸ் அது எல்லாமே வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து சேல்ஸ் பண்ணி பிசினஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து கில்டோட ஒரு பார்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா சங் ஜின் வூ ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எப்படி சொல்றது, சுங்கின்னு சொல்லலாம். அவருக்கு சுத்தம் மேஜிக்கல் பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவர். அவங்க அப்பா ஆக்சுவலா ஒரு ஹண்டர். அது வந்து லேட்டரா தான் சொல்லுவாங்க. அவர் வந்து சின்ன வயசுல காணாம போயிடுறாரு. அவரோட ஃபேமிலி பார்த்துக்கணுன்றதுக்காக வந்து இவர் வந்து ஹண்டர் ஜாபுக்காக போறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஜாப்ஸ் வந்து அந்த அளவுக்கு காசு கிடைக்கிறது இல்ல. ஹண்டர்ஸ்ல வந்து சின்ன ஜாபுக்கு வந்து நிறைய காசு கொடுப்பாங்கன்றதுனால இவர் வந்து ஹண்டர் ஜாபுக்கு போறாரு. ஆனா மோஸ்டா எந்த கில்டுமே எடுத்துக்கிறது கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு டஞ்சனுக்கு ஆக்சுவலா கூட்டிட்டு போறாரு. சின்ன சின்ன மிஷன்ஸ் பண்ணிட்டு உடம்புல போய் நிறைய அடி காயத்தோட தான் வாங்க வருவார் ஒவ்வொரு மிஷன் முடியும் போதும். அதுக்கப்புறம் இந்த கதை எப்போ எவால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சங் ஜின்வோ வந்து ஒரு டஞ்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு கும்பலா ஒரு 20 பேர் 30 பேர் போறாங்கன்னு வைங்களேன். அது வந்து சாதாரண டஞ்சனா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அவங்க உள்ள போய் அந்த மிஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டஞ்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் டஞ்சனா மாறுது. வெளியே இருந்து ரியல் வேர்ல்ட்ல இருந்து வேற யாரையும் உள்ளே வர விட மாட்டேங்குது. ரோமன் எம்பையர்ல கொலோசியம்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டேடியம் மாதிரி சுத்தி சீட்ஸ் இருக்கும், நடுவில் வந்து பிளேஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சுத்தி ரவுண்டா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அங்க நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. டப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு எல்லாம் பேச ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாச்சு பேச மட்டும் ஆரம்பிக்கலாம எல்லாரையும் வந்து அட்டாக்கும் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொருத்தரா சாகுறாங்க, இது பண்றாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து மெயின் ஸ்டாச்சு, லீடு ஸ்டாச்சு ஒன்று இருக்கு. அது வந்து இவங்க சாகதை பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு ஷோவை. எல்லாரும் சாகும்போது லாஸ்டா சங் ஜின்வோ மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு. அது எப்படி தப்பிக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஆக்சுவலா ஒரு சூப்பர் பவர் மாதிரி கிடைக்குது. எப்படி சொல்லணும்னா அவர் டெய்லி ஒரு மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணா இந்த ஒரு லெவல் அப்கிரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அந்த மிஷன் முடிச்சு அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவாங்க. அவன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பெரிய டிரான்ஸ்மிஷன் நடக்குது. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி சொங்கில இருந்து ஹீரோ மாதிரி ஆயிடுவாங்க அவன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவன் வந்து டெய்லி மிஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ்லாம் அவன் வந்து அக்செப்ட் பண்றான். இது வந்து வேற யாருக்குமே யூஸ்வலா அண்டர்ஸ்ட் நடக்காது. இது மாதிரி யாரும் கேள்விப்பட்டது இல்லை. அவன் அதனால அவன் வெளியே யாருக்கிட்ட சொல்லவும் இல்லை. இவன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனோட லெவல் அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இவனும் டஞ்சன்ஸுக்கு போறான், மிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றான். ரிசோர்சஸ் எல்லாம் கிடைக்குது, அவன் ஃபேமிலி நல்லா பாத்துக்கிறான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவன் தனியா மிஷன்ஸ் போக ஆரம்பிக்கிறான். நிறைய மிஷன்ஸ் தனியாவே போய் மொத்த டெஞ்சனையும் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் கில் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் அவன் மட்டுமே எடுத்துட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனை கில் பண்றதுக்குலாம் வந்து நிறைய பேரை சென்ட் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு, நிறைய எபிலிட்டிஸ் கெயின் பண்றான். அதுல மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் எபிலிட்டி வந்து இவன் எடுத்துக்கிறதுன்ற மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல எபிலிட்டி இருந்ததுன்னா அதை வந்து இவன் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. இவனோட மெயினான வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா டேகர் தான். 2 டேகர் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இவன் வந்து ஒரு எனிமி டிஃபீட் பண்ணிட்டானா அந்த எனிமில இருந்து ஷேடோ எடுத்து அந்த ஷேடோ வந்து இவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவன் கிட்ட வந்து ஒரு பெரிய ஷேடோ ஆர்மியே இருக்கும். இவன் வந்து நம்ம ஒரு ஒன் மேன் ஆர்மினே சொல்லலாம். இவனுக்கு கீழே கமாண்டர்ஸ்னு 2 ஷேடோ இருக்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எக்ரிஸ் தான். சூப்பரா இருக்குங்க. ஒரு வாரியர் மாதிரி இருப்பார் அவர் பாக்குறதுக்கு. அந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் அனிமேஷனுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா அவங்க எப்படி பண்றாங்கன்னு. அதுக்கடுத்து சங் ஜின்வூ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாரு. அவரோட ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா கில்டும் வந்து இவரை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து இவர் வந்து நான் எதுவுமே ஜாயின் பண்ண மாட்டேன், நான் பண்ண மிஷன்ஸ்லாம் தனியா மட்டும் தான் பண்ணுவேன்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கதான் ஒரு மிஷன் அப்போ இவர் வந்து ஹீரோயினை பாக்குறாரு. எப்படின்னா ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கில்டை சேர்ந்தவங்க. அவங்க ஆக்சுவலா ஒரு டஞ்சன்ல மாட்டிக்கிட்டாங்க. இவர் தான் போய் அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அதுக்கடுத்து அவங்க கூட வந்து சேர்ந்து சில மிஷன்ஸ் எல்லாம் போவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. இந்த அசோசியேஷன் ஹெட்டுக்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் உருவாகுது. அதுக்கடுத்து இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லாவே டெவலப் ஆகுது. இந்த கதை எப்போ நல்லா போக ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, வில்லன்ஸ் வர ஆரம்பிக்கும் போதாங்க. வில்லன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. அது வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. இருக்கிற வில்லன்ஸ் வந்து எல்லாருமே நம்ம வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. இவர் வந்து வெறும் ஒரு ஆளா நின்று வில்லன் வந்து காலி பண்றாரு. இதுதான் மெயின் கான்செப்ட் கதை. இந்த மான்வா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருக்கும், சூப்பரா போகும், படிக்கிறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் எண்டிங் அப்பதான் ரொம்ப சீக்கிரமா அவசரப்பட்டு முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து கண்டினியூஷன் சோலோ லெவலிங் ஆக்சுவலா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் போய் ரீட் பண்ணல. ஏன்னா நான் வந்து அந்த எண்டிங் ஆக்சுவலா நல்லா இருந்தது. நான் வந்து எதுக்கு போய் மறுபடியும் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ட்டு நான் படிக்காம விட்டுட்டேன். மேபி நீங்க சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் போய் படிச்சு அதுக்காக தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன்.